Hi students, welcome to Mahimax. 10ஆம் வகுப்புல பயிற்சி 2.6ல 8வது சம் பார்த்துட்டு இருக்கோம். ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையான ரூபாய் 40,000 ஐ உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம் அல்லது 10 மாத தவணைகளில் முதல் தவணை 4,800, இரண்டாம் தவணை 4,750, மூன்றாம் தவணை 4,700 என்ற அடிப்படையில் செலுத்தலாம். அவர் எந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் கொடுத்தாங்க. மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க. 10 மாத தவணையில் அவர் எவ்வளோ பணம் செலுத்துறாரு அப்படின்னும் ரெண்டாவது முறையில் அவர் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக கொடுத்து வாங்காமல் 10 மாத தவணையில் கட்டுறாரு அப்படின்னா எவ்வளோ தொகை அவர் கட்டியிருப்பார். இன்னொன்று, மாதத்தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அசலை காட்டிலும் எவ்வளோ அமௌண்ட் அவர் அதிகமாக செலுத்தியிருக்காரு அப்படின்றத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் தான் இவ்வளோ பேசிருக்கு, ஆன்சர் சின்னதாக தான் இருக்கும். சரிங்களா? சமக்குள்ள போகலாம். தீர்வு: முதல் தவணை, ஃபஸ்ட்டு தவணை எவ்வளோ கட்டுறாரு? 4,800 ரூபாய். ரெண்டாவது தவணை, இரண்டாம் தவணை 4,750. மூன்றாவது தவணை 4,700. இப்போ இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு தொடர் வரிசை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,800, 4,750, 4,700 இப்படின்னு போகுது. எத்தனை தவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தவணைகள் வந்து மொத்தம் 10. தவணைகள் இஸ் ஈக்குவல் டு 10. ஐ மீன் உறுப்புகள் மொத்தம் 10 உறுப்புகள் இருக்குது. சரியா? மொத்தம் 10 உறுப்புகள் இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஏவோட வேல்யூ தெரியும். ஏவோட வேல்யூ ஃபஸ்ட் இருக்க வேல்யூ 4,800. சரிங்களா? டியோட வேல்யூ T2 மைனஸ் T1. ஸோ 4,750 மைனஸ் 4,800 இப்போ மைனஸ் 50 அப்படின்னு டி வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ டி தெரியும், ஏ தெரியும், என்னும் தெரியும். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 10. எத்தனை உறுப்புன்றது ஈஸியாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n-1 இன்டூ டி. இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறது S10 10/2 2 இன்ட்டு 4,800. ஏவுக்கு பதில் 4,800 ப்ளஸ் என்னோட வேல்யூ 10 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 50. ஸோ அடித்தா 5 கிடைக்குமா? ஸோ 5 2 இன்ட்டு 4,800 0 0 8 2 16 6 மீதி 1 4 2 8 8 1 9 ப்ளஸ் 10 10ல் 1 போச்சுன்னா 9 இன்ட்டு மைனஸ் 50. ஜீரோவில் 0 போச்சுன்னா 0. இங்கே 0 இருக்குது, பக்கத்தில் கடன் வாங்கினா 10 10ல் 5 போச்சுன்னா 5. மீதி இங்கே கடன் கொடுத்ததுனால மீதி 5 தானே இருக்கும். 5ல் 4 போச்சுன்னா 1. இங்கே 9 அப்படியே தான் வரும். ஸோ 9,150 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கிது. சரிங்களா? இப்போ அடுத்தது 5ஐயும் 9,150 பெருக்கணும். 9,150 இன்ட்டு 5 0 5 25க்கு 5 மீதி 2 5 5 5 2 7 5 45. ஸோ என்ன கிடைக்கிது பாருங்கள், 45,750 கிடைக்கிது. 45,750 ரூபா. இவர் எதில் வாங்கினா? மாத தவணையில் வாங்கினா இது கிடைக்கிது. இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை. 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. அதாவது 45,750. அப்போது 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய தொகை 45,750.
ரூபாய் 45,750. தவணையே இல்லாமல் மடிக்கணினியோட விலை. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் பொழுது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக எவ்வளோ வந்து அவர் செலுத்திய தொகை எவ்வளோ அப்படின்னு தான் நம்மளை கேட்குறாங்க. அப்போ தவணையால் மடிக்கணினியோட விலை ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா, மடிக்கணினி இன் விலை ஈக்குவல் டு 40,000. மடிக்கணினியோட விலை 40,000. அதுவே வந்து தவணையில் செலுத்திய தொகை வந்து 45,750. அப்போ அவர் செலுத்திய தொகை, அவருக்கு நஷ்டமானது எவ்வளோ? மாதத்தவணை அடிப்படையில் கூடுதலாக செலுத்திய தொகை, மாதத்தவணை அடிப்படையில் கூடுதலாக செலுத்திய தொகை ஈக்குவல் டு 45,750 மைனஸ் 40,000 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது பாருங்கள்? மைனஸ் பண்ணால் 5,750 கிடைக்கும். ரூபாய் 5,750 நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். 9வது சம் பார்க்கலாம். ஒருவர் தான் பெற்ற ரூபாய் 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? இதுதான் நம்ம பார்க்க போகிற சம்மு. 9வது சம்முக்கான தீர்வு. இப்போ கடன் தொகை எவ்வளோ சொன்னாங்க? கடன் தொகை ஈக்குவல் டு 65,000. கடன் தொகை எவ்வளோ? 65,000. சரிங்களா? இப்போ முதல் தவணையாக அவர் செலுத்துனது, முதல் தவணையில் அவர் எவ்வளோ செலுத்துகிறாரு? 400 ரூபாய். முதல் தவணையில் 400 ரூபாய் செலுத்துகிறாரு. நெக்ஸ்ட் இரண்டாம் தவணை இரண்டாம் தவணை பார்த்திங்கன்னா எவ்வளோ செலுத்துகிறாருன்னா ஒரு 300 ரூபாய் இது கூட சேர்க்குறாரு. இப்போ 400 ப்ளஸ் 300 இப்போ எவ்வளோ கிடைக்கிது? 700. அப்போ மூன்றாவது தவணை தவணை 3 எப்படி ஒன்றா போட்டுக்கலாம். தவணை 3 வந்து எவ்வளோ செலுத்துகிறாரு அப்படின்னா, இங்கே 700 ப்ளஸ் ஒரு 300 இஸ் ஈக்குவல் டு 1000. அப்போ ஒவ்வொரு வாட்டிக்கும் 300 ரூபா அடுத்தடுத்த மாதத்துக்கு அவர் சேர்த்து கொடுக்குறாரு. அப்போ தேர்ஃபோர் இந்த தொடர் வரிசை எப்படி இருக்குது? AP இஸ் ஈக்குவல் டு 400, 700, 1000 இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே போகுது. சரிங்களா? இப்போது நமக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏ வந்து 400 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ 700 மைனஸ் 400. இப்போ பொது வித்தியாசம் நமக்கு 300 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது எஸ்என் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எஸ்என் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மொத்த கடன் தொகை எவ்வளோ? 65,000 இருக்கு இல்லையா? அதுதான் எஸ்என் வேல்யூ 65,000. அதுவும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என் தான் கண்டுபிடிக்கணும். அவர் எத்தனை மாதத்தில் இந்த கடனை வந்து அடைப்பார், அதுதான் நம்மக்கிட்ட கேட்குற கொஷின். சரிங்களா? இப்போது எஸ்என் நமக்கு தெரியும். இப்போ இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். என் கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் கடைசி உறுப்பு கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தா அதுக்கு வேறு ஃபார்முலா. இப்போ இருக்கிற இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி என் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n-1 இன்டூ டி. இந்த ஃபார்முலாவில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n நமக்கு தெரியாது. ஸோ n/2 S1ஓட வேல்யூ 65,000 n/2 இன்டூ 2 இன்டூ ஏவோட வேல்யூ 400 ப்ளஸ் n-1 இன்டூ டியோட வேல்யூ 300. பாருங்கள், இந்த 65,000 அப்படியே வச்சுக்கிறோம். டிவைடட் பை n/2 இன்டூ 2 இன்ட்டு 400 800 ப்ளஸ் இந்த n கூட உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 300n. இந்த 300 உள்ளே மல்டிபிள் பண்ணால் 300n
மைனஸ் 300. இப்போ 800லேருந்து 300 போச்சுன்னா 800 ப்ளஸில் இருக்குது, 300 மைனஸில் இருக்குது. மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 65,000 இஸ் ஈக்குவல் டு n/2. 800ல் 300 போச்சுன்னா 500. 500 ப்ளஸ் 300 n. 500 ப்ளஸ் 300 n. இப்போ பாருங்கள், இந்த 2வை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போய், இல்லை இங்கே கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கேன்சல் பண்ணலாமா? இந்த 65,000 அப்படி வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு n/2. இது ரெண்டுத்துலேருந்தும் காமனாக 2வை வெளில எடுங்க. காமனாக 2ஓ இல்லை 100ஓ எது ஒன்றா வெளில எடுக்கலாம். இந்த 2வை கேன்சல் பண்ணுறது நம்ம 2வை மட்டும் வெளில எடுத்துக்கலாம். 2வை வெளில எடுத்தால் என்ன கிடைக்குங்க, இது ஒரு 250ன்னு இருக்குமா, ப்ளஸ் இந்த 300 எண்ணில் ஒரு 2 வெளில போயிடுச்சுன்னா 150 எண்ணுன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ 2க்கு 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 65,000 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த எண்ணை உள்ளே மல்டிபிள் பண்ணால் 250 எண்ணு ப்ளஸ் 150 n ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? 250 எண்ணு 150 n ஸ்கொயர், இந்த எண்ணை உள்ளே மல்டிபிள் பண்ணால் கிடைக்குமா? இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரலாம். ஸோ 150 n ஸ்கொயர் ப்ளஸ் 250 n மைனஸ் 65,000 ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாத்துலேயும் காமனாக 50ஆல் டிவைட் பண்ணலாமா? காமனாக 50ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 50ஆல் வகுக்க, 50ஆல் என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லுத்தையும் வகுக்க போகிறோம். இது 50ஆல் வகுத்தா 3 n ஸ்கொயர் கிடைக்கும். ப்ளஸ் 250 எண்ணை வந்து 50ஆல் வகுத்தா 5 n கிடைக்கும். மைனஸ் இது 50ஆல் வகுத்தா ஒரு 50 50 ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டா, 1 5 5 3 5 15, இந்த 2 0 இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்கள், 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. இப்போ இது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 3900 கிடைக்குமா? 3900 கிடைக்குமா? கூட்டினா 5 கிடைக்கும். கூட்டினா 5 கிடைக்கணும். அதுவே பெருக்குனா 3900 கிடைக்கணும். இப்போ இந்த மாதிரி எது பண்ணால் கிடைக்கும் பாருங்கள், மைனஸ் 60, இந்த ப்ளஸ் 5 ப்ளஸ் தானே இருக்குது, இங்கே 65. 60 × 65 3900 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 60 × 65 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 3900 கிடைக்கும். இப்போ 60ல் 65ல் 60 போச்சுன்னா இங்கே ப்ளஸ் 5 தானே இருக்குது, அப்போ பெரிய நம்பர் வந்து ப்ளஸில் இருக்கணும். 65ல் 60 போச்சுன்னா மீதி நமக்கு 5 கிடைக்கும். அப்போ இது எப்படி கிடைக்கிது பாருங்கள், 3n ஸ்கொயர் மைனஸ் 60n ப்ளஸ் 65n ப்ளஸ் 5n சாரி மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. ஓகேவா? எப்படி போட்டிருக்கேன் புரியுதுங்களா? இந்த 3n போட்டால் இந்த 5n எப்படி எழுதலாம், மைனஸ் 60n ப்ளஸ் 65n, இந்த மைனஸ் 1300 அப்படியே போட்டிருக்கேன். இப்போ 2 2 ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்குது. 2 2 தான் நம்ம பிரிச்சுக்கணும். இதுலேருந்து காமனாக ஒரு 3 எண்ணை வெளியே எடுத்துக்கலாமா? காமனாக ஒரு 3 எண் வெளியே எடுத்தால் என்ன வரும், ஒரு எண் இருக்கும், மைனஸ் 20 கிடைக்குமா? இதுலேருந்து ரெண்டுத்துலேருந்தும் காமனாக 65 வெளில எடுத்துப்போம். ப்ளஸ் 65 வெளில எடுத்தனா என்ன கிடைக்கும் பாருங்கள், ஒரு எண் மைனஸ் 20 × 65 நமக்கு 1300 தான் கிடைக்கும். ஸோ 20 கிடைக்கும் ஈக்குவல் டு 0. பாருங்கள், அப்போது n மைனஸ் 20 இன்ட்டு 3n ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 0. இப்போ இது பாருங்கள், n இஸ் ஈக்குவல் டு 20 இதில் கிடைக்குமா? இதில் பாருங்கள் என்னோட வேலை கிடைக்கும், n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 65/3 கிடைக்கும். மைனஸ் 65/3 கிடைக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 65. ஸோ n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 65/3. என்னோட வேல்யூ எப்பயுமே மைனஸ் நம்பராகவோ இல்லை பின்ன நம்பராகவோ இருக்க வாய்ப்பு கிடையாது. உறுப்புகளோட எண்ணிக்கை எப்பயுமே மைனஸ் நம்பராகவும் பின்ன நம்பராகவும் இருக்காது. ஸோ நமக்கு தேவை இதுதான். அப்போது கடனை அடைக்க எவ்வளோ நாள் தேவைப்படும்னா 20 மாதம் தேவைப்படும். 20 மாதங்கள்
ஆகும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.